Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் இதுதான் என்னோட கரெக்ட் டயட். நான் மொதல் மாதம் 5 kgs வெயிட் லாஸ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ அவ்வளோ வந்து இட் வாஸ் அ பிக் ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து 1 year ஆச்சு இதெல்லாம் குறைஞ்சு. இனிஷியலாக நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது 40 கிலோ. ஐ லாஸ்ட் 40 kgs. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இட்ஸ் ஃபாலிங் பெட்டர் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது தான் ஒரு வாரத்துக்கு ஒன்றுமே சாப்பிடாம ஒரு 8வது நாள் வந்து எல்லாத்தையும் பார்க்குறதுலாம் மேயணும்னு தோணும். ஒருத்தவங்க நடந்து போனாலே அவங்கள சாப்பிட்ற அளவுக்கு பசி வரும். ஸோ டோன்ட் டூ தட். அந்த மாதிரி பண்ணாதீங்க. வந்து ஜிம் போகிறது எப்படி, இதில் வெயிட்டை குறைக்கிறது எப்படி, எனர்ஜி லெவல்ஸ் எப்படி அப்படிலாம் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதுலேருந்து போஸ்ட் ப்ரெக்னன்சி நம்ம வந்து ஒரு ஃபீட் பண்ணுறதுனால 10 இட்லி சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அதெல்லாம் சாப்பிட்டேன். கருவாடு குழம்புலேருந்து நல்லி எலும்புலேருந்து ஒரு குட்டி ராஜ்கிரனுடைய மீல்ஸ் தான் இருக்கும் 3 வேளையும். ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் ஆல் தீஸ் ட்ராப்ஸ். போஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து ஒரு ட்ரிக்கியான டைம். ஏன்னா அதுலேருந்து திரும்பியும் நம்ம வந்து வெயிட் குறைஞ்சி வர்றது வந்து சாதா விஷயமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த வெயிட் லாஸ்லையும் இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி இருந்திருக்கும். இல்லைன்னா அவங்க ஒரு மாதிரி ஃபிட்டாக இருக்காங்கிறதுக்காக அவங்க ஒரு ரெசிபி போடுவாங்க. கரெக்ட். அது வந்து ஒவ்வொரு ஹெல்தி ரெசிபியாக இருக்கும். அதில் வந்து கம்மியாக ஆயில் போடுறதா இருக்கட்டும், அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட்லேருந்து எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அளக்கணுமா? சில பேர் நான் பார்த்துருக்கேன். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது என்னோட ஓன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு அளந்து தான் சாப்பிடுவாங்களே. அதெல்லாம் ரொம்ப கிரேசி. ஆமா, வச்சிருப்பாங்க, எடுத்துட்டு வாங்க பேக்ல போட்டு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பண்ணுவாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ரெசிபீஸ்ல வந்து நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணுங்க, கருப்பட்டி போட்டு பண்றோம் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஹெல்தி ஆயிடாது. கருப்பட்டியும் சர்க்கரை தான். ஜிஞ்சர் அண்ட் ஆம்லா இதெல்லாம் போட்டு ஒரு ஷார்ட்ஸாக போடுறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது விஷயம்? ஒரு ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன், ஒரு ஃப்ரோசன் பனானா, பெரிஸ், அதுலேயே தயிர், யோகர்ட் எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு பயங்கர ஸ்வீட்டான ஒரு ஸ்மூதி நம்ம பண்ணி இது பண்ணும்போது கண்டிப்பாக இன்சுலின் ஸ்பைக் இருக்கும். வைட்டமின் சி அதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஆம்லா ஷார்ட்டோ அதெல்லாமே இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அதில் வெயிட் லாஸ் நிச்சயமாக ஆகாது. சாப்பிட்டு உடம்பு குறைக்க முடியாது, கொஞ்சம் சாப்பாடை குறைச்சி தான் குறைக்க முடியும். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have dermatologist டாக்டர் பூர்ணிமா with us. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? I'm good, thank you. இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சேம் here. உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் இதுதான் என்னோட கரெக்ட் டயட், இல்லைன்னா இந்த வேல தான் வந்து ஒரு வெயிட் லாஸ் இருக்குங்கிறது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது என்னவா இருந்துச்சு? ட்ரையல் அண்ட் எரர் தான் நிறைய. நான் வந்து பிஜி பண்ணிட்டு இருந்தேன் இதை ஆரம்பிக்கும் போது. ஸோ எனக்கு வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருந்தனால ஈஸியாக இருந்தது. ஒரு மெடிக்கல் கேர் செட்டப்ல இருக்கும் போது நியூட்ரிஷனிஸ்ட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் அப்ரோச்சாக இருந்தாங்க. அவங்க கிட்ட போன பிறகுதான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியே வந்து இட் டுக் அ டர்ன். ஒரு ஸ்டார்ட்டே அப்போதான் ஆச்சு. நான் மொதல் மாதம் 5 kgs வெயிட் லாஸ் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ அவ்வளோ வந்து இட் வாஸ் அ பிக் ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா எடுத்தோன்னா 2 கிலோ குறையும், அதுவும் அந்த வாட்டர் வெயிட். 3வது கிலோ போவாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ குட் சி எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இட்ஸ் ஃபாலிங் பெட்டர் எல்லாமே இருக்கு. அப்படிங்கும்போது தான் அப்போ தான் ஆரம்பிச்சது. அண்ட் தென் ஒரு ட்ரெயினர். இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு போயிட்டு ஒரு பண்றது அதெல்லாம் அடுத்தது இருந்தாலும் ஒரு ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் போறது, அங்க யாரை போய் கேட்கறது, எந்த மிஷின்ல ஏறுறது அப்படின்னு தெரிஞ்சு லைக் சம்ஒன் நமக்கு இருக்காங்க பக்கத்துல அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு இப்போ தோணும் பண்றதுக்கு. நானே ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் வச்சுட்டு நான் போறேன். அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு இருந்தா ரொம்ப கிரேட். பட் 108 கிலோல அதெல்லாம் இருக்காது, நிஜமாவே இருக்காது. ஏன்னா நமக்கு அப்ராப்ரியேட்டா ட்ரெஸ் போட முடியாது, என்ன பண்றோம் ரொம்ப கான்ஷியஸா இருக்கும், கான்ஃபிடன்ஸ் லெவல் ராக் பாட்டம் போயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் யாரோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. இட் டசன்ட் ஹாவ் டு பி ஒரு ட்ரெயினர், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. மேபி உங்களோட ஒரு சிஸ்டரா இருக்கலாம், உங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். பட் சம்ஒன் இந்த ஜேர்னி வந்து மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். எனக்கு இவங்க 2 பேர் தான். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ இன்ஜுரிஸ் எல்லாம் கம்மியாச்சு. கரெக்டா வந்து ஒர்க் அவுட் வந்து ஒரு 1 hour போகும்போது ஓகே அவர் இருக்காரு என் ட்ரெயினர், அவரை பார்த்தோமா முடிச்சனமா வந்தோமா, சரி எனக்கு என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியும், அது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது ரிசல்ட் பார்க்க ஒரு பயங்கரமான ஒரு ஐ ஸ்டக் ஆன் டு இட் மாதிரி இருந்தது.
ஸோ இப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ இதுல டயட்ஸ்ல வந்து நானே அதுக்கப்புறம் தான் ஓகே வி ரியலி ஹாவ் டு ரீட், இது என்ன ஏது அப்படிங்கறத நம்ம கரெக்டாவே இது பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டு ஒன்னொன்னா ரீட் பண்ணி லிட்ரேச்சர் எல்லாம் பண்ணும்போது வெளியே சாப்பிட்றதும் கேலரி கவுண்ட்னா என்ன, எவ்வளோ சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தேவை, டெபிசிட்னா என்ன, இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். சயின்டிஃபிக்கா அதை அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு பீட்சா வேணுமா, அதை வீட்டில் எப்படி செஞ்சுக்கலாம், ஒரு இது சாப்பிடணுமா, ஒரு சின்ன கிரேவிங், இது எல்லாமே காமன். இதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணிக்கணும், எதுவுமே சாப்பிடாம ஒரு வாரத்துக்கு ஒண்ணுமே சாப்பிடாம ஒரு 8வது நாள் வந்து எல்லாத்தையும் பாக்குறதெல்லாம் மேயணும்னு தோணும். ஒருத்தவங்க நடந்து போனாலே அவங்கள சாப்பிடுற அளவுக்கு பசி வரும். ஸோ டோன்ட் டூ தட். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒவ்வொரு கிரேவிங் உங்க பாடியோட சிக்னல்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பசிக்குதா, ஒரு சாக்லேட் கிரேவ் ஆகுதா, எங்கேயோ ஒன்று டிப் ஆகுதுன்னு உங்க மெக்னீஷியம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி இருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். நம்ம வந்து we will not அந்த ரொட்டீன்ல இருந்து சீக்கிரமா வெளியே வர மாட்டோம். ஸ்டார்ட் மேக்கிங் யோர் ஓன் மீல்ஸ். நம்மளே சாப்பிட்றது, நல்ல பெட்டர் ஸ்லீப் ஹைஜீன் வந்துடும். இதெல்லாம் வரும்போது வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே ஈஸியா இருந்தது அதுக்கப்புறம். ஆனா வெயிட் லாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஒண்ணு பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. நீங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? இதுவே லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. ஆஃப்டர் வெரி ஒரு ஒரு பர்டிகுலர் மாசத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து 1 year ஆச்சு இதெல்லாம் குறைஞ்சு. இனிஷியலா நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது 40 கிலோ, ஐ லாஸ்ட் 40 kgs. லிட்ரலி ஐ வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் மீ அப்படின்னு தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க, நீயே பிறந்து வந்திருக்க ஒன்குள்ள இருந்தே அப்படின்ட்டு. ஸோ இது மெயின்டைன் பண்றது அதுக்கப்புறம் கஷ்டமாவே இல்லை. வெயிட்டே கெயின் பண்ணல. ப்ரெக்னன்சி ஹேப்பன்ட், அப்போதான் வந்து வெயிட் கெயின் வந்து நடந்தது. ஸோ ப்ரெக்னன்சிலையுமே வந்து ஒரு 10 கிலோ எவ்வளோ அப்ராப்ரியேட்டா கெயின் பண்ணணுமோ அவ்வளோதான் கெயின் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம இவ்வளோ பெரிய ஹியூஜ் வெயிட்ல இருந்து வந்திருக்கோம், ஒரு வெயிட் லாஸ் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், கண்டிப்பா போய் பண்ண மாட்டோம். பட் போஸ்ட் பிரெக்னன்சி வந்து அது நம்ம கையில கிடையாது, ஃபேமிலி கையில. தே வில் ஆல் கில்ட் ட்ரிப் யூ. ஒரு நல்ல அம்மா அப்படின்னா நிறைய சாப்பிட்டு மாடு மாதிரி இதை வந்து தப்பா யாரும் எடுத்துக்க இது பண்ணுவேன்னா ஒரு ப்ராப்பரா யூ வில் பி லைக் அ மதர் கவ் வேர் யூ ஜஸ்ட் உங்களோட பிரைமரி ஒர்க் இஸ் டு ஜஸ்ட் ஃபீட் த பேபி. அண்ட் எட்டர்னலா த மில்க் ஹேஸ் டு கீப் செக்ரீட்டிங். அதாவது பால் சுரந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத வந்து நம்மள பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ சாப்பிடணுங்கிறதும் இருக்கு. போஸ்ட் பிரெக்னன்சி நம்ம வந்து ஒரு ஃபீட் பண்றதுனால 10 இட்லி சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அதெல்லாம் சாப்பிட்டேன். கருவாடு குழம்புல இருந்து நல்லி எலும்புல இருந்து ஒரு குட்டி ராஜ்கிரனுடைய மீல்ஸ் தான் இருக்கும் 3 வேளையும். மில்க் ரஸ்க்கு 3 லிட்டர் பால், அந்த மாதிரி they will guilt trip you. இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா நம்ம ஒரு நல்ல அம்மா இல்லை, ஒரு நல்ல தாய் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஃபார் அ டாக்டர் இஸ் ஆல்சோ த சேம், ஃபார் எனிபடி இட் இஸ் த சேம் when it comes to your child. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணும்போது தான் போஸ்ட் பிரெக்னன்சி வந்து இவ்வளோ ரேம்பண்டா சாப்பிடும்போது 25 கிலோ again I had gained back. ஸோ ஆஃப்டர் தட் அப்போதான் நீங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்டனால வந்து ட்ரிபிள் த அமௌண்ட் பால் வந்து செக்ரீட் பண்ணீங்களா, கொடுத்தீங்களா? கிடையவே கிடையாது. எவ்வளோ முடியுமோ என் பாடி, என் ஜெனட்டிக்கு எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோதான். ஐ ஃபெட் மை பேபி. ஒரு வருஷத்துக்கு நான் வந்து எவ்வளோ லாக்டேட் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணேன். ஸோ இதுக்கு மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 2 இட்லி கூட சாப்பிடுங்க. உங்கள் பசிக்கு எப்படியோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சுகர் தன்மை எடுத்துக்காதீங்க. இதே தான், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி, எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் வந்து இட் சேஞ்சஸ் இன்டு யோர் ஹெல்ப்ஸ் வித் லாக்டேஷன். நம்ம நிறைய பால் குடிக்கிறதுனால அது பாலாக வரப்போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் ஆல் தீஸ் ட்ராப்ஸ். போஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து ஒரு ட்ரிக்கியான டைம். ஏன்னா அதுலேருந்து திரும்பியும் நம்ம வந்து வெயிட் குறைஞ்சு வர்றது வந்து சாதா விஷயமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ரொட்டீனும் நம்ம லைஃபும் நம்ம கையில இல்லை. வி ஹாவ் another responsibility. ஸோ இதில் வந்து ஜிம் போகிறது எப்படி, இதில் வெயிட்டை குறைக்கிறது எப்படி, எனர்ஜி லெவல்ஸ் எப்படி, அப்படிலாம் இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதுலேருந்து தென் வேற என்ன பண்ண முடியும், யூ ஹாவ் டு டூ இட். ஸோ அப்போதான் கஷ்டப்பட்டு எகெயின் த சேம் திங், யூ நோ த ஃபார்முலா தெரியும். ஸோ அதெல்லாம் திரும்பியும் இம்ப்ளை பண்ணி அப்படிதான் வந்தது. நீங்க வந்து உங்களுக்கான ஒரு ஃபார்முலாவோ இதுதான் உங்களோட ரைட் கைண்ட் ஆஃப் வெயிட் லாஸ் ஜேர்னிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்க. ஆனா இப்போ வந்து ஸ்கின் கேர்ல எப்படி இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஒரு விஷயம் சொன்னா மக்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கிறாங்களோ இல்லை அதுக்கு அதை வந்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்றாங்களோ, அதே மாதிரி தான் இந்த வெயிட் லாஸ்லயும் இருக்கும். ஆமா, அவங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி இருந்திருக்கும். இல்லைன்னா அவங்க ஒரு மாதிரி ஃபிட்டா இருக்காங்கிறதுக்காக அவங்க ஒரு ரெசிபி போடுவாங்க. கரெக்ட். அது வந்து ஒவ்வொரு ஹெல்தி ரெசிபியா இருக்கும். அதுல வந்து கம்மியா ஆயில் போடுறதா இருக்கட்டும், அதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சால்ட்ல இருந்து எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க.
இதை நம்ம இங்க இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குறப்ப எப்படி இருக்கு? சில ரெசிபிஸ் நல்லாவே இருக்கு. நானுமே இப்போ வந்து ஒரு 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 விஷயம் பண்ணும், எனக்கு ஒரு வித்தியாசமா ஒன்று சாப்பிடணும், எனக்கு ராஜ்மா சேர்த்துக்கணும், அந்த ராஜ்மாவை எப்படி பண்ணிக்கலாம், ஒரு மெக்சிகனா எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபி பார்ப்பேன். பட் நிறைய ரெசிபிஸ் வந்து அதுதான் சொல்றேன், நமக்கு when we have the right knowledge, நமக்கு அன்னைக்கு தேவைப்பட்ட கேலரிஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த சின்ன கால்குலேஷன் இருந்தால் தான் வந்து இது யூ கேன் கோ ஃபார்வர்ட் இட் செல்ஃப். எல்லாத்தையும் அளக்கணுமா? சில பேர் நான் பார்த்துருக்கேன், நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது என்னோட ஓன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு அளந்து தான் சாப்பிடுவாங்களே. அதெல்லாம் ரொம்ப கிரேசி. ஆமா வச்சிருப்பாங்க, எடுத்துட்டு வாங்க பேக்ல போட்டு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பண்ணுவாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஒரு இது 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 வந்து ஒரு ஒரு விதமான எக்ஸ்ட்ரீம்னஸ். அது வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ, நோ கமெண்ட்ஸ், நோ ஜட்ஜ்மெண்ட். பட் எனக்கு இப்படிலாம் நம்ம ஒரு சோஷியல் லைஃப்ல இருக்க முடியாது. நமக்கு ஒரு சின்ன தெரியுது எவ்வளவு தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம போகவே முடியும். இப்போ நிறைய ரெசிபீஸ்ல வந்து நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணுங்க, கருப்பட்டி போட்டு பண்றோம் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஹெல்தி ஆயிடாது. கருப்பட்டியும் சர்க்கரை தான். ஸோ அதுல எவ்வளவு கேலரி இது பண்ண நெய் ஊத்தி செய்யறதுனால, A1 பால்ல எடுத்து நெய் ஊத்தி பண்றதுனால அது கேலரி இல்லாம ஆயிட முடியாது. நெய் நல்லதுதான், பட் எத்தனை ஸ்பூன் போடுறோம், அன்னைக்கு என்ன தேவை, நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம், அதுல எவ்வளவு கேலரி அப்படின்னு தெரிஞ்சாதான் டெபிசிட்ல இருக்க முடியும், ஒரு மெயின்டெனன்ஸ்லயாவது இருக்க முடியும். அந்த நாலேஜ் வேணும், அந்த புரிதல் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? இட் டசன்ட் டிபெண்ட். எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். ஐஸ்கிரீமா, அன்னைக்கு உனக்கு ரொம்ப தேவையா இருக்கா, ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா, அதை ஹாஃப் ஸ்கூப் ஆக்கிக்கிறோமா, நம்ம கேலரிக்குள்ள அது ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கிறதுக்குரிய நாலேஜ் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஆஸ் செட் இதுவா ஃபுட்டா இருக்கும். ஆனா டெய்லி மார்னிங் ஒரு எம்டி ஸ்டமக்ல ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, சோ தட் உங்க வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிங்க் சொல்லுவாங்க. ஒரு ஜிஞ்சர் ஷாட்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு ஜிஞ்சர் அண்ட் ஆம்லா இதெல்லாம் போட்டு ஒரு ஷாட்ஸா போடுறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? அண்ட் when you look at it, how is it? ஆக்சுவலி நான் இந்த மாதிரி எனக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து அவ்வளோ பிடிச்சது இல்லை, அதனால நான் அதை ரொம்ப ட்ரை பண்ணதும் கிடையாது. எனக்கு ஜூஸ் ஃபார்ம்ல எதுவுமே பிடிக்காது, ஸோ நான் ஐ டென்ட் ஃபால் ஃபார் இட். ஆனால் ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இந்த ப்ரோட்டீன் ஸ்மூதிஸ், இந்த ஷேக்ஸ், அதெல்லாம் வந்து அது வந்து எனக்கு ஈஸியா இருந்தது, நிறைய நான் அது பண்ணியிருக்கேன். பட் அது தட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ. என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன், ஒரு ஃப்ரோசன் பனானா, பெரிஸ், அதுலேயே தயிர், யோகர்ட் எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு பயங்கர ஸ்வீட்டான ஒரு ஸ்மூதி நம்ம பண்ணி இது பண்ணும்போது கண்டிப்பா இன்சுலின் ஸ்பைக் இருக்கும். இதெல்லாம் ஈஸியா போய் பிளட்ல கலக்கும். அதுல 24 grams ப்ரோட்டீன் இருக்குங்கிறதுக்காக ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். ரேதர் எது ஒரு நல்ல எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஐ ரெக்கமெண்ட் அப்படின்னா, ஒரு ஹாட் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஒரு 2 இட்லி கூட ஒரு முட்டை, ஒரு ஆம்லெட்டோ, ஒரு சாம்பார், ஒரு வாட் எவர் சட்னி. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வென் யூ கன்சியூம், ஃபர்ஸ்ட் முட்டை சாப்பிட்ருங்க. முட்டை சாப்பிடும்போது அந்த ஒரு 2 ஹோல் எக்ஸ் வித் லாட் ஆஃப் கீரை, முருங்கைக்கீரை, என்ன வீட்டில் இருக்கோ, ஃபைபரும் அந்த ப்ரோட்டீனும் போகும்போது ஒரு சட்டைட்டி வந்துடும், பசி குறைஞ்சிடும். 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல 1 இட்லி தான் தேவைப்படும். ஸோ அந்த இட்லியை வந்து நம்ம நல்லா சூ பண்ணி, ஸோ நம்ம குடிக்கிற கேலரிஸை விட சூ பண்ணி சாப்பிட்ற கேலரிஸ் வந்து பிரெயின் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணும். ஸோ நல்லா சாப்பிடும்போது நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும், தட் ஹாப்பினஸ் ஆஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஈட்டிங் அ மீல். நான் இட்லி முட்டைன்னு எனக்கு சொல்றேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து கம்ஸ் வித்இன் மை டயட். முட்டை, ஒரு முட்டையும் இது 2 ஒரு ஆம்லெட் சாப்பிடும்போது 150-170 கேலரிக்கு மேல போகாது. ஒரு இட்லி சாப்பிடும்போது அதே தான். மேக்சிமம் என்னோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து 250 கேலரிக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ எல்லாமே கேலரி பார்த்து தான் சாப்பிடணுமான்னு கிடையாது. இது எனக்கு ஈஸியான பேராமீட்டர், நான் வந்து ஓவர் ஸ்டெப் பண்ணி இது இல்லாம போறதுக்கு. ஸோ சம்டைம்ஸ் நான் ப்ளூபெர்ரி தானே போடுறேன், ஒரு ஸ்ட்ராபெரி தானே போடுறேன், ஒரு யோகர்ட் தானே போடுறேன் போது எங்கேயோ போயிடும், ஒரு 600 கேலரிஸ்க்கு போயிடும் சம்டைம்ஸ் தட் ப்ரோட்டீன் ஸ்மூதி. அது எனக்கு பெருசா ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட் ஜூசிங் எவ்ரி திங் அண்ட் ஸ்பைக்கிங் இட் அப். ஷார்ட்ஸ் நல்லது தான். இப்போ நமக்கு இப்போ வைட்டமின் சி அதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஆம்லா ஷார்ட்டோ அதெல்லாமே இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அதுல வெயிட் லாஸ் நிச்சயமா ஆகாது. சாப்பிட்டு உடம்பு குறைக்க முடியாது, கொஞ்சம் சாப்பாடை குறைச்சுதான் குறைக்க முடியும். அண்ட் இது சொல்றப்ப தான் எனக்கு ஞாபகம் வர விஷயங்கள் ஸ்கின்னுக்குமே இருக்கு. எவ்ரிடே ஈட்டிங் ரா கார்லிக், அதை வந்து அப்படியே ஸ்வாலோ பண்ணிடுங்க, சூ பண்ணாதீங்க, ஸ்வாலோ பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு வீடியோஸ் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இது மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. when you take intake நல்லா இருந்தா ஆப்வியஸா வந்து நமக்கு க்ளோ கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதுல வந்து எது நிஜமாலுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் எது வந்து ஒர்க் அவுட் ஆகாது? பல்லுல படாம போட்டு இது பண்ணும், அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்க சொல்றேன். அதெல்லாம் விட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்,
உங்களோட ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட பிளேட்லயோ அன்றாட மீல்ஸ்ல ஒரு 2-3 கலராத காய்கறிகள் பழங்களோ இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒரு பிக்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கும்போது அது ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட். அன்னைக்கு நம்ம ஸ்கின்னோ இதுவோ பண்ற டேமேஜை வந்து குறைக்கிற விதமாக தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னால என்னன்னே தெரியாது. தெர் இஸ் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது பாடி அப்படின்னா ஒரு ஆக்சிடேட்டிவ் மாலிக்யூல், சிங்கிள் ஆக்சிஜன் மாலிகுலை ரிலீஸ் பண்ணும். அந்த மாலிகுல் வந்து ஒரு குரங்கு வந்து ஒரு ரூம்குள்ள கட்டி போட்டா எப்படி இருக்கும், எல்லாத்தையும் போய் கழிச்சிட்டு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மாலிகுலை கட்டி போட்டு அந்த மாலிகுலை அமுக்குறது ஒரே விஷயம் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான். ஸோ இது வந்து நம்ம சாப்பாடு விதத்துல கலர் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அது சாப்பிடும்போது இந்த ஸ்ட்ரெஸ் போய் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்றது குறைவாகும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இது பண்ணலாம். கார்லிக் ரொம்ப நல்ல விஷயம், பூண்டு சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பட் அப்படி ராவா சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. எப்படி சாப்பிட்டாலும் அது பெனிஃபிட் தாங்க. அண்ட் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களுக்கு நீங்க வந்து எங்களுக்கு அழகான ஒரு பதில் அண்ட் ரொம்ப நல்ல ஒரு கிளாரிட்டியும் இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நன்றி மேம். Thank you so much. Pleasure is all mine. ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி பிறந்தாலே கஷ்டமா இருக்கு. நாங்கள் 4 மாற்றுத்திறனாளிகளாக பிறந்துட்டோம். மனநெல்லாம் வெறுத்து போச்சு, வாழ்க்கையை வெறுத்து போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க லெவலில் இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்து தனிமை தான் சார், சந்தேகமே இல்லை, அழுத்தி விடுவேன். எங்கள் அண்ணனுக்கு 60 வயசாயிட்டு, பின்னாடி ஆதரவு கொடுக்க யாரும் ஆள் இல்லை. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு பல நாள் கனவு எனக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றணும், அதனால கடவுளை பிரார்த்திக்கிறேன். சொந்தக்காரவங்க கேட்பாங்க, நீ அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தானா, அதுக்குன்னு ஒரு மாப்பிள்ளை வருவான், அப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம். அது கடவுள் பார்த்து இப்போ அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்காக எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு அழகான மங்களகரமான ஒரு பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஜூன் 16ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாள் இருக்குக்கா. அப்போ கல்யாணம் பண்ணிடலாமா, வச்சிடலாமா? பண்ணிடலாம். உங்களுக்கு ஓகே இல்லை? நிம்மதி. இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை எங்கேயுமே நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அளவிலா சந்தோஷம். இது போதும், இந்த சந்தோஷம் போதும். ஐபிசி மங்கத்துடைய விடாமுயற்சினால மிகப்பெரிய ஒரு தொண்டு நிறுவனத்தை அவங்க அணுகி 26 குடும்ப நிகழ்வை மிக சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தொலைக்காட்சி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். தாலி கட்டுற மொமெண்ட் எப்படி இருந்தது? நாலு வேலை போட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, எதிர்பார்க்காத நிலையில் இருந்தது. அக்காட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் பேசவே இல்லை நீங்க. ஐ லவ் யூ அவ்வளோ. இத்தனை வருஷம் தவம், கிட்டத்தட்ட அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க, நடந்துருச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? இவ்வளோ தூரம் நீங்கள்லாம் வந்து நல்லா நடத்தி வைப்பீங்கன்னு நான் கனவுல காணல. நான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவை நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க. இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தது ஐபிசி மங்கைக்கு மிக்க நன்றி. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.